டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். தமிழ் புத்தாண்டின் இறுதி வடிவத்துக்கு வந்திருக்கோம். ராசி பலனில் மீன ராசி, குரு தான் உங்களுடைய ரூலர். உங்கள் வீட்டுக்கு தான் சனி வந்திருக்கிறார், நீங்கள் சனி வீட்டுக்கு போகல. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க. ஸோ நீங்கள் தான் ஓனர். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக சனி வந்திருக்கார், ஜென்ம சனி. ஜென்ம சனி வந்துட்டால் பெரிய பரிகாரம் என்ன? விநாயகரா, ஆஞ்சநேயரா? கிடையாது, தோப்புக்கரணம் தான். தோப்புக்கரணம் கண்டிப்பாக போடணும். என்னால் எழுந்து நிற்கவே முடியலன்னா உட்கார்ந்த சேர்லேயே என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் கற்றுக்குங்க. தனிப்பட்ட முறையில் இந்த சனியில் வேலையே இல்லாத மீன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். படிப்பு தடை நிவர்த்தி ஏற்படும், உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படும். ட்ரக்கு போல பிரச்சனைகளில் மாட்டி இருந்த குழந்தைகள் அதிலிருந்து வெளியில் வருவாங்க. ட்ரக் அடிக்ஷன்லேருந்து குடும்பத்தையே சேதப்படுத்திய மீனராசி குழந்தைகளோ இல்லை மீனராசி கணவன்மார்களோ ஐயோ இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வருவதே ஜென்மசனியில் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். சும்மா ஜென்மசனினாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி நம்மளுக்கு. சனி நட்சத்திரம் ஒன்று உண்டு, அதில் 3 நட்சத்திரம் சனிக்கு உண்டு. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதில் உத்திரட்டாதி உங்கள் கண்ட்ரோல். அதனால் இப்போ எதில் கவனமாக இருக்கணும்? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருந்தே தீரும். அவர்களுடைய தேகாரிக்கம் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தாருடன் எல்லாரோடையும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறச்ச மொத்தமாக கொஞ்சம் தொலைவு எல்லோரும் கொஞ்சம் நகர்ந்துட்ட பிறகு சிலர் ஒரு 10 அடி நடந்து போய் அந்த வண்டியில் ஏறுறது நல்லது. ட்ரெயினில் அப்படி ஏற முடியுமா சார்னு கேட்கலாம். ட்ரெயினில் மற்றவங்களாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா நீங்கள் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா குதர்க்கமாக கேட்டால் தானே உங்களுக்கு. அதனால தான் இந்த விளக்கம். குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரோக்கியம், தாயாருக்கும் தந்தையாருடைய தேகாரிக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தேகாரிக்கும், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் யாராவது சண்டை மூட்டி விட்டாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் நவுத்துட்டு உறவுகளை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கிறது தான் இந்த விஸ்வாவசத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். தெய்வீக மார்க்கம் அதிகமாக செய்வீர்கள், ஞான மார்க்கத்திற்கு அதிக ஈடுபாடு செய்வீர்கள், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். சுபவரிய நிச்சயம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது, குடும்பத்தில் சுப செலவு ஏற்படுவது, திருமணத்துக்கு அமைப்பு ஏற்படுவது, ஏதாவது ஒரு சுப செலவு வரும். ஆனால் அது உங்கள் தலையில் தான் விடியும். கோச்சிக்காமல் சந்தோஷமாக செய்யுங்க. 1 நாள் 2 நாள் டே கேர், சர்ஜரி கிர்ஜரி எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பண்ணிவிடுங்க. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால மரண பயம் போயிடும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த சமயத்தில் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கோயில், திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பொங்கு சனியாக இருக்கக்கூடிய தெய்வஸ்தலத்துக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து டெய்லி வயிறில் வச்சுக்க. சூப்பர் டூப்பராக வேலை செய்யும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு இந்த வருஷத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதை வைத்து முன்னேறுவது உங்களுடைய புத்திசாலித்தனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டான 39வது வருடத்தின் விஸ்வாவசு புத்தாண்டின் பலன்களை நாங்கள் அனைவரும் எங்களுக்கு தெரிந்ததை சொன்னோம். அதில் எது நடக்கிறதோ என்றதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பு. எல்லோருக்கும் இந்த வருடம் நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல நாட்களுக்கு பிகைண்ட் வுட்ஸ் சார்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக பிகைண்ட் வுட்ஸ் நிறுவனத்திற்கும் அதில் வேலை செய்யக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. ராகவேந்தருடைய அனுகிரகம் எல்லோரையும் வாழ வைக்கும். வாழ்த்துக்கள்.
மீன ராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி 2.5 வருஷம் பார்த்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் குருவோட வீடு, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா முன் யோசனையில் அதை தவிர்த்துடுவீங்க. ஏன்னா குருவோட வீடு இல்லையா, தெளிவான முடிவு எடுத்து. ஆனால் உங்களை சுற்றி உள்ள அந்த நட்பு வட்டம், சுற்றுப்புறம் சூழ்நிலையை கொஞ்சம் ஒரு முறை பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. தாயினுடைய உடல்நிலையில் ஜாயிண்ட் பெயினுங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதியை சந்தோஷத்தை தரும். ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சு நிற்கிறேன், எங்கள் மேனேஜருக்கு நான் சொல்லி தான் சார் அவருக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரேன் சார் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால நீரினால், நெருப்பினால், பஞ்சபூதங்களால் மிக கவனமாக இருக்கணும். சார் எல்லாத்தை விட 12 ராசிக்கு பலன்கள் சொன்னீங்களே, பரிகாரம் சொல்லவே இல்லையே, மறந்துட்டிங்களா? இதுதானே உங்கள் கேள்வி. நான் மறக்கலை. இந்த 12 ராசிக்கு நான் ஏன் பரிகாரம் சொல்லலை அப்படின்னா, இது தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு. விஸ்வா அப்படின்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்கு நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ சம்ரோக்ஷணம். 12 ராசிக்காரர்களும் இந்த கோ சம்ரோட்சணத்தை பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கோ சம்ரோட்சணம் நான் நேராக போய் ஒரு கை புல் கொடுத்துட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வருவீங்க. எல்லாரும் ஒரு கை கொடுத்தா அந்த பசுமாட்டுக்கு என்ன ஆகும்? ஆகவே அளவாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா தவிடு வாங்கி கொடுங்க, புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் பகிர்ந்து நீங்கள் தானம் பண்ணணும். ஒவ்வொரு கோவில்கள்லேயும் பகிர்ந்து தானம் பண்ணிங்கன்னா அந்த விருந்து மருந்தாக மாறாது. அப்படி இல்லைன்னா கோ சம்ரோட்சமே பாபமாக போயிடும். ஆகவே கோ சம்ரோட்சணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதை எல்லாத்த விட விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா இன்பமும், ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும், மன நிம்மதியும், சந்தோஷமும், நிறைய பணமும் சம்பாதிக்கணும்னு சொல்லி வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டோடைய இப்போ 12வது ராசி மீன ராசி. மீன ராசியை பொறுத்தளவுக்கு நிறையா ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கன்னு சொன்னால் அது மீனராசி என்பர்கள் தான். ரொம்ப ஸ்கில்ஸும் ஜாஸ்தி, ரொம்ப அறிவும் ஜாஸ்தி, அதே சமயத்தில் மன சங்கடங்களும் ஜாஸ்தி. இப்போ கணவர் மனைவி 2 பேர் போனாங்கன்னா, ஒன்று மனைவி மீனராசியாக இருந்து கணவர் வேறு ராசியாக இருந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகும், நம்ம வந்திருக்காங்க ஒரு மதிப்பு கூட கொடுக்கல பாரு அப்படின்வாங்க. சார் இவங்க கிடச்சது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டன்றுவாங்க. அப்போ நான் கிடச்சது அப்படின்னு ஒரு செகண்டில் நிற்பாங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் மனதளவில் டக்குன்னு சடனாக அந்த மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அது சீக்கிரமாக டக்குன்னு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 4 பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் கை கொடுப்பாங்க, அவங்க கை கொடுக்கும்போது இப்படின்ருவாங்க, சரி சார் அப்படின்னு அவங்க கை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் அப்பப்போ நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். மீனராசி அன்பர்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பொழுது யாராவது ஒரு நபர் மூலமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும்போது லைட்டாக அப்படி நோண்டி விட்டு மன சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அனாவசியமான டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட்டுக்காக அப்படி ஓடி ஓடி போகிறது, கடைசி நிமிஷத்தில் போய் ஃப்ளைட் ஏறுறது, அதை மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் மீனராசி அன்பர்களுக்கு. சில மருத்துவ விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் இது சாப்பிட்றீங்களா, அதே மருத்துவம் அப்போ நான் சாப்பிட்டா எனக்கு சரியாகுமான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேரம் இந்த டயத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் அது ஒரு 3 நாள் கடைப்பிடிப்பீங்க. 4வது நாள் அது இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டா போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்களே கடைப்பிடிப்பீங்க, நீங்களே மிஸ்ஸும் பண்ணுவீங்க. தொழில் முறைகளில் கவனம் என்பது தேவை. சம்பாத்திய யோகங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஓடக்கூடிய வேகத்திலையும் உங்கள் தெய்வீக சக்தியும் பொறுத்து அமையுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மீனராசி பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடம் முழுக்க சனி பகவான் ஒரே இடத்துல ராசியில் இருக்கார். இது ஜென்ம சனி. ஸோ இது நெகட்டிவ் பலன் தான் வரும். இதில் பாசிட்டிவான விஷயம்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய
வழக்குகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி உங்களுக்கு உரிய பாகம் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் கடுமையை குறைத்து கொண்டால் மட்டுமே வேலையில் தப்பிக்க முடியும். இல்லைனா நீங்கள் கோவப்பட்டீங்க, உயரதிகாரி டார்ச்சர் பண்ணுறான்னு திரும்பி திட்டிங்கன்னா வேலை போயிடும். கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கல்வியில் பிரேக் அவுட் ஆனவங்க, அரியர் வச்சுட்டு வித்ட்ரா பண்ணவங்க, பாதியிலே பிரேக் அவுட் வாங்கி வந்தவங்க, ஸோ வித்ட்ரா பண்ணவங்க, படிப்பை நிப்பாட்டினவங்களோட ஜாதகத்தெல்லாம் 7.5 சனியில் தான் பாதிப்பு இருந்திருக்கு, அதில் ஜென்ம சனியில். ஸோ அது நடக்கிறதுனால படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். அரியர் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணணும். அதிக சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக தொல்லைகள்லாம் வரும், கெட்ட பேரெல்லாம் வரும். நேரத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. இந்த டைமில் வந்து சந்திரன் மேலேயே உங்களோட சனி இருக்கிறதுனால ஆண்டு முழுக்க குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி IVF, IUI இது போன்ற செயற்கை முறை கருத்தரிப்புக்கு போனால் கண்டிப்பாக ரிசல்ட் பாசிட்டிவாக முடியும். நிம்மதியற்ற போக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா சந்திரன் மேலே சனி இருக்கிறதுனால உங்களுடைய இயக்கமே ஸ்லோவாக இருக்கும். எந்த வேலையுமே ஒரு வாரத்தில், இப்போ ஒரு டைலர் இருக்காங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க ஒரு நாளைக்கு 2 சட்டை தைக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கே 3 சட்டை தான் தைப்பாங்க. அவங்களுடைய வேகம் அப்படியே மட்டுப்படுத்தப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். காதல் செய்கின்ற மீனராசிக்காரங்களுக்கு கசப்பில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுமண தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவங்க, உயர் அதிகாரிகளோட கசப்பு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை சுமை கூடும். நிம்மதியற்ற போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல் காரணமாக உறக்கம் குறையும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிட்டை அனுபவிக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே இன்னொருத்தவங்களுடைய இன்டர்ஃபர் பண்ணால் அவங்க சண்டையை பெருசு பண்ணிட்டு போயிடுவாங்க. அடிக்கடி அவநம்பிக்கை ஏற்பட்டு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஸோ இது போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. திருமணமாகாதவர்களுக்கு வரக்கூடிய வரனை குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டால் கல்யாணம் ஆகிடும். வேலை செய்கின்ற இடத்தில் சக பணியாளர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பரிகாரம் 2. ஒன்று, வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஹயகிரிவர் இருப்பார், குதிரை முகம் கொண்ட பெருமாள், அவரை வழிபடுறது நல்லது. புதுமண தம்பதி யாராக இருந்தீங்க, குழந்தை இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா குருவாயூர் ஒரு தடவை போய்ட்டுறது நன்மையை தரும். பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். Sims Hello Doctor, discover the true joy of good health. Ashwin Sweets, house full of happiness. No twist, no risk, அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.